இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் சபை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இறக்கம் இவர்களுக்காக ஆண்டவர் பேசுகிறோம். நம்ம எத்தனையோ வாரங்களாய் தொடர்ந்து இந்த வருஷத்தினுடைய 8வது மாதம் முடிய போகுது. தொடர்ந்து நாம் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே வர்றோம். காரணம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானானோம். இந்த கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை உழப்புற வாழ்க்கைகளில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற சத்தியம், ஆண்டவரை போல வாழ, கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்ட இந்த வாழ்வுக்கு விசுவாசம்தான் பிரதானம். ஏன் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். அந்த நீதிமான் தொடர்ந்து நீதியிலும் தொடர்ந்து கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறதிலும் தொடர்ந்து விசுவாசத்திலும் வளரணும். அப்படின்னா அந்த நீதிமானுக்கு விசுவாசம் தான் வேணும். விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் பிழைக்க முடியும். அப்படி தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஏன் இந்த விசுவாசத்தினால பிழைக்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய வாயிலிருந்து கூறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சங்கீதம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏதோ கேட்டு நாம் அந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த வல்லமையை, அல்லது அந்த வார்த்தைகளில் இருக்கிற பொறுப்பை, அந்த வார்த்தைகளில் இருக்கிற தேவனுடைய அன்பை, தேவனுடைய அதிசயத்தை நாம் கேட்டு இழக்கக்கூடாது. சில கேட்டு வர புளிச்சு போகும். அப்படி அல்லது கர்த்தருடைய வார்த்தை 12ஆம் அதிகாரம். ஏன் அந்த வார்த்தையினால் நம்ம பிழைக்க முடியும்? அவருடைய வாக்கு அல்லது அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டது? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட சொற்கள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு நாம் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ முறை நாம் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். 6ஆம் வசனம் 12:6, சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சொல், அது சும்மா நம்மை போல ஏனோதானோங்கிறதல்ல, மனுஷனை போல அல்ல. அது மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொல். அது 7 தரம் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொல். அதன் மேல நாம் முழு நம்பிக்கை வைக்கலாம். அது சுத்த சொல். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவ்வளவு வல்லமை பொருந்தினது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. காரணம், அது மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொல். அந்த வார்த்தை மேல நாம் அவ்வளவாய் ஆழமாய் நம்பலாம். அது நம்மை உருவாக்கும். நாம விசுவாசிக்கிற வாழ்வை அடையச்சு. நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அவருடைய குமாரனுடைய சாயலை அடையும்படிக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாயலை கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். அதை விசுவாசித்தால் அந்த சுத்த சொல், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது. இஸ்ரவேல்னு அங்க மட்டும் போகக்கூடாதுங்க. அது மாம்சத்தின்படி இஸ்ரவேல் ஜனம், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம். 48:17, ஏசாயா 48:17. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்படி அருமையாக எழுதியிருக்கீங்க வேதத்தில். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள்னே பவுல் பேசுகிறார். நாம ஆவிக்குரியபடி ஆவியினால் பிறந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நமக்கு தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் பரிசுத்தராயிருக்கிற உன்னை மீட்டவரான கர்த்தர் சொல்லுகிறதாவது.
உன்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி மீட்டு கொண்ட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்பட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிரயோஜனமானது என்ன? கிறிஸ்துவை போல மாறும்படிக்கான எல்லா காரியங்களையும், எல்லா ரகசியங்களையும் அப்படின்னு சொல்லலாம், தேவபக்திக்குரிய எல்லா ரகசியங்களையும், தேவபக்தியாய் வாழக்கூடிய எல்லா பலனையும் கிருபையும் குறித்ததான தெளிவையும் சத்தியத்தையும் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதிப்பார் ஆண்டவர். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்ம கேட்டோம் துதியில கூட, தாவீது ஏன் பறந்து போயிறேன்னு சொல்றாங்க? அதே தாவீது சொல்லும்போது தான் சொன்னார், எனக்கு புறா போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து இங்கே வந்துடுவேன். ஏன்னா இங்கே மனுஷர்கள் வைக்கிற அம்பு அப்படி இருக்கு. நம்ம சங்கீதத்தெல்லாம் வாசித்தோம், அப்படி நிறைய சங்கீதங்கள் அப்படி எழுதப்பட்டு, எனக்கு பறந்து பறந்து வருகிற புறா போல சிறகு இருந்தால் நம்முடைய சமூகத்துக்கு வந்துடுவேன் ஆண்டவரே. இங்கே அவ்வளவாய் கண்ணி வைக்கிறான் மனுஷன். அவ்வளவா குற்றமில்லாதவனை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறான். பதிவு இருக்கிறார்கள், நாக்கு கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறார்? பிரயோஜனமாக இருக்கிற எல்லாவற்றையும், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய, சோதனையின்றி தப்பித்துக் கொள்ளக்கூடிய எல்லா பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட பல கண்ணிகள், பல காரியங்கள் உனக்கு இருந்தாலும், உனக்கு முன்னாடி இருக்கிற சோதனை ஆபத்து உனக்கு தெரியாமல் இருந்தாலும், நாளைக்கு நடக்க போகிறது உனக்கு தெரியாமல் இருந்தாலும், சில நேரங்களில் நான் பார்க்குறேன், பிரதர் நாளைக்கு உங்கள் பிள்ளை செத்து போயிடும்னா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பேசுகிறவங்க போல இங்கே பேசுகிறவங்கள நான் பார்க்குறேன். நாளைக்கு பூமி இடிஞ்சிரும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ போல இல்லை. எவ்வளவாய் பெருமையாக நம்ம யோசிக்கிறோம். கிறிஸ்து அப்படியெல்லாம் இல்லைங்க. என் ஆத்துமா கலங்குது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஒன்றுது, எனக்காக 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதான்? அப்படிப்பட்ட பலவீன மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் உணர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன். சரியான நேரத்தில் உனக்கு எது தேவை, எது உனக்கு பக்தியை தரும், எது உன்னை பறந்து போக செய்யும், எது உன்னை தாண்டி போக செய்யும், அப்படிப்பட்ட பிரயோஜனமானவர்களை உனக்கு நான் போதிப்பேன். நீ அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி, நான் நடத்துவேன். அவன் கையை பிடிச்சி தகப்பனை போல விசுவாசித்தார். நான் பேசியிருக்கிறது, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பார். அப்படி விசுவாசிக்கிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த சுத்த சொற்களை நம்பி வாழுகிற ஒரு மனுஷனை, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாங்க பாரு. தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மோடு என்ன பேசுகிறார்? 26ஆம் வசனம், நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற ஜனங்களாய் இருந்தால், கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருங்க. என்ன சொல்றாங்க? நாம் அப்படிப்பட்டவர்களா இருந்தால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன், தேற்றுகிற ஒருவர், உற்சாகப்படுத்துகிற ஒருவர், உங்க கூடையே இருக்கிற ஒருவர், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்னு யோவான் 14:1 சொன்னவர் இங்கே 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பிதாவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றோம், விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றோம்.
அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. என்னது எல்லாவற்றையும்? நான் பாவத்தில் போகக்கூடாதுங்கிறத குறித்து எல்லாம், பரிசுத்தத்துக்கேற்ற எல்லாவற்றையும் குறித்து, தேவனுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் குறித்து, பக்திக்குரிய எல்லாவற்றையும் குறித்து, நீதிக்குரிய எல்லாவற்றையும் குறித்து, கிறிஸ்துவ வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு விடுவார். ஆண்டவர் சொன்னார், தான் போகிறார், அவர் போயிடுவார். அவர் போனால் யாரையும், அவர் கூட சீசர்களோட கூட இருந்த ஒருவர் இப்போ இல்லை, அவங்களுக்கு தெரியும், அவர் இருக்க மாட்டார். அதனால் நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அதே 14ஆம் அதிகாரத்தில் தான் சொன்னார், 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர், அந்த ஆண்டவர், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல அனுப்புகிறார். சபை அப்படி மாறாமல் இருக்கணும், அதுதான் நல்லது. உலகம் ஓநாயின்னு சொன்னால் சபை அப்படி மாறக்கூடாது. வருகிற காலங்கள் கொடிய காலம் வரும். இப்போ சபையில் நாம் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிறதே பெரிய விஷயமாய் வந்து சேரும். ஏன் அப்படின்னா வேதத்தில் அப்படி தெளிவாக எழுதியிருக்கு. தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியராய், வீம்புக்காரராய், இருமாப்புள்ளவர்களாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், இணங்காதவர்களாய், இச்சடக்கம் இல்லாதவர்களாய், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற ஜனங்கள் சபைக்குள்ளே இருப்பார்கள். அப்ப தேவன் நமக்கு போதிக்கணும், இதை விட்டு விலகு, இவர்களை விட்டு விலகு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. வேதத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இந்த உபதேசத்தில் சொல்லிய வசனங்களுக்கு விரோதமாய் நடக்கிற ஒருவனை விட்டு விலகு, அவங்களோட சாப்பிடாத. இப்படியெல்லாம் கூட தேவன் நமக்கு சரியான வேளையிலே போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி, பயப்படாதீங்க நினைப்பூட்டி, இந்த பூமியில் இருந்தபோது பிதாவானவர் உங்களுக்கு எனக்கு என்ன குறை வச்சார், உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன், வரி கட்டணும்னு வந்து நின்ன, என்ன குறை வச்சேன், ஐயோ வரி கட்டணுமா, தலையை சொந்திட்டான் என்ன. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். போய் ஒரு மீனை பிடி, மீனின் வாயில் வெள்ளி பணம் இருக்கு, அதை உனக்கு எனக்கு கட்டுன்னு சொன்னாங்க. ஆண்டவரே 5000 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க, இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க நாங்கள் எங்கே போகிறது, எல்லாம் ஒருவர் யூதாஸ் இருந்திருப்பான், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இவ்வளவு பணத்துக்கு வாங்கினா கூட, அப்படிதான் எழுதியிருக்கு, அப்படிதான் கால்குலேட் பண்ணி உடனே ஒரு ஆள் இருந்தாங்க கால்குலேட் பண்ணி, இவ்வளவு பணத்துக்கு வாங்கினா கூட இவ்வளவு பேருக்கும் பத்தாதே அப்படின்னு ஒருவர் சொன்னாங்க. அப்படியா, நான் சாப்பாடு கொடுங்கன்னு தெரியாமல் சொல்லிட்டோனோ? அப்படியா? இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம், அது 5000 பேருக்கு போஷித்த ஒரு தேவன். நம்முடைய நெருக்கங்கள் பிரச்சனைகளில் நமக்கு உதவி செய்ய வல்லவராகிய ஒரு தெய்வம். அவருடைய வார்த்தைகள் 7 தரம் மண் கோயிலே புடமிடப்பட்ட சுத்த சொல்கள். நான் உங்களை போதித்து உங்களுக்கு நடத்துவேன். இன்னும் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்களான்னா, ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணுங்க. அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வார்த்தைகளை ஆழமாக நம்ம விசுவாசிக்கணுங்க. 50ஆம் அதிகாரம் நான் எத்தனையோ முறை கேட்ட வார்த்தை, அந்த வார்த்தையை இப்படி நான் வாசிக்கிறேன். 50ஆம் அதிகாரம் ஆண்டவரை பற்றி எப்படி எழுதியிருக்கு பாரு. 4ஆம் வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அறிந்தவர் நம்முடைய தேவன். ஆமென். எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறேன்? இளைப்படைந்தவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் இளைப்படையலாம், அல்லது இளைப்பன சோறுங்க, மனசோறு வரலாம். அப்படிப்பட்ட இளைப்படைந்து இந்த பாதையில் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உங்கள் பிள்ளை செத்து போன பிரைஸ் தி லார்ட், அனுபவம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் கடந்து போகாதவர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் துக்க வீட்டுக்கு போனால் என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருப்பாரு,
இங்கே எம்மா பரிசுத்தவான்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க சிலர். அவர் அங்கே போய் அழுகிறார். இதுக்கெல்லாம் அழுகலாமா? அப்படியா பேசிட்டு இருந்தார். நான் தான் சொன்னேனே எழுப்புவான்னு. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தால் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தை சொன்னார். அழுகிறவரோட அழுதார். அதுதான் சமயத்துக்கேற்ற வார்த்தை. நவருங்க 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 எல்லாம் நவருங்க. அப்படியா? அவிசுவாசிகளே அப்படியா? அது சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லலை. நீ ரோபாட்டோ, நீ மண்ணோ. சிலருக்கெல்லாம் இருதயத்தில் சின்னதுலேருந்தே அப்படிப்பட்ட பக்குவங்கள்லாம் இருக்குங்க. ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். ஒரு மடத்து பள்ளிக்கூடத்தில், மடத்து பள்ளிக்கூடம்னு தெரியுதா? கான்வென்ட். அங்கே ஏதோ ஒரு தவறு செய்திருந்த பிள்ளை. ஒரு மூலமாக நான் கேள்விப்பட்டா சொல்கிறேன். அந்த பிள்ளை ஏதோ ஒரு தவறு, அந்த பிள்ளைய அந்த மடத்தில் இருக்கிற நன் சிஸ்டரை அடிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, குச்செடுத்து உரிக்கிறாங்க. அது கண்ணில் கண்ணீரே வர்றதில்லை. அதுக்கு நீ அழுடி, நீ அழுகிற வரைக்கும் அடிப்பேன்றாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்கிட்ட சொன்னது, அழுகிற வரைக்கும் ஒன்று அடிப்பேன். அதுக்கு கண்ணில் என்ன செய்யாது? கண்ணீர் வராது. அது ஒரு வகையானது போல. டாக்டர்ஸை கிட்ட தெரியும். சிலர் எப்படி இருக்கிறோங்க? அவ்வளவு இயேசுவை விட நீதிமானா, இயேசுவை விட பரிசுத்தவான்களை நம்ம காண்பிக்க பார்க்குறாங்க. ஒரு அனுபவம் இல்லாதவர்கள். ஆண்டவர் அப்படி இல்லைங்க. இளைப்படைவார்கள். ஒரு சில சூழ்நிலைகளில் மரியாள் வார்த்தையை கேட்ட வந்து காலில் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னால், எழுந்துரு, நான் என்ன சொல்லி நடத்தினேன், என்ன இங்கே வந்து கோலம் கட்டுறேன்னா, எழுந்துரு மகளே. அவனை எங்கே வச்சிங்க? யூதர்கள் ஒரு பக்கம் அழுகிறாங்க, அவருடைய சகோதரிகள் அழுகிறாங்க. ஏசன இருந்தார், கல்லு மாதிரி நாளைக்கு பூமி இடிஞ்சிரும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை அறியாதவர்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளையும் அந்த வார்த்தை புறப்பட்ட கிறிஸ்துவை அறியாதவர்கள். நாம் கிறிஸ்துவ அறியணுங்க. அவர் எப்படி எழுதியிருக்கு? அவர் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல வந்தவர் அவர். நமக்கு இளைப்படைந்த அவருக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அவருக்கு தெரியும். சிலர் யாராவது வியாதிப்பட்டா, ஏதாவது பிரச்சனைக்குள்ள போயிட்டா, என்ன பாவம் செஞ்சீங்கன்னு யோசித்து பாருங்க அம்பாங்க. இல்லை, அது கிறிஸ்துவ உலகத்தை பிடிச்ச நோய். இன்னை வரைக்கும் தங்களை மறந்து, தங்களுடைய பாவங்களை மறந்து, அந்த அளவுக்கு வானத்துக்கு போயிட்டு வந்தது போல நினைக்கிற நினைப்புடையவர்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. தேவன் சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அறிந்த தெய்வம் அவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பிழைப்பூட்ட தேவன் வந்திருக்கிறார். அதனால் நாம் எப்போதும் அசதியாக இருக்கக்கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அசதியாக இருக்கக்கூடாது. நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற, சபைக்கு வந்திருக்கிற ஒரு சகோதர சகோதரி கூட நாம் அசதியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அவிசுவாசத்தினாலே 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. இப்படி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட 7 தரம் மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களை விசுவாசிக்காததினாலே, அவிசுவாசத்தினாலே அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்காம போனார். இன்னும் சலன்னு இருக்கிறார். இன்னும் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாம மன அமைதியும் சந்தோஷமும் சமாதானம் ரட்சிப்பும் சந்தோஷமும் அடைய முடியாமல் இருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு தான் ஆனபடினா சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லி சமயத்துக்கேற்ற சாப்பாடு கொடுத்து அப்படி நம்புகிறோம். ஆண்டவர் வார்த்தை சுத்த சொல். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எதுவுமே அவருக்கு திடுக்கிட்டதே இல்லைங்க. அவர் அந்த 20 லட்சம் புருஷர்களை 20 லட்சம் ஜனங்களை அழைக்கும் போதே அவர்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும், ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சாப்பாடு வேணும், இத்தனை நாளைக்கு என்ன சாப்பாடு வேணும், இவர்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் என்ன செய்யணும், இவர்களுக்கு இறைச்சி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இவர்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கணும், இவர்கள் வருகிற சோதனைகளில் இவர்களுக்கு என்ன உதவி செய்யணும், எப்படி உதவி செய்யணும், எல்லாம் அவர் மனசில் திட்டமிட்டு தாங்க இருக்கிறது.
ஆனால் இந்த ஜனம்தான் அந்த திட்டங்களெல்லாம் நம்பாமல் போனது. ஒரு இடத்துக்கு வந்தாங்க, மாறான்ற ஒரு இடத்துக்கு. எல்லாரும் எத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். திடுதுப்புன்னு ஐயோ இப்போ கசக்குதுன்றீங்க, நேற்றுக்கே சொல்லிக்க கூடாத மோசே, யாரையாவது அனுப்பிவிட்டு அந்த கிணத்துல இருக்க தண்ணி நல்லதா கெட்டதான்னு பார்த்து முன்னாடியே சொல்லக்கூடாதாடா அப்பா, இப்போ கசக்குதுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? அப்படியா? இப்படி ஒரு தெய்வத்தை இங்கே ஆராய்ச்சிட்டு உட்காந்துருக்கோமா? இல்லைங்க, அப்படி இல்லை. இப்படி மாறாண்ட ஒரு இடத்துக்கு வரும், அங்கே இருக்கிற தண்ணியை அவர் குடிப்பார்கள், அது கசப்பாக இருக்கும். அந்த கசப்பை நீக்க ஒரு மரம் இருந்து, அது எப்போ நட்டது? எத்தனையோ ஆண்டு காலமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்போ நட்டது? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இதெல்லாம் தேவனுடைய மனசில் இருக்கதான் செய்யுது. திடுக்குன்னு அவருக்கு ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் பிளான் பண்ணியிருக்கா. கானானுக்கு போகணும்னு நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை 29:11 எரேமியா 29:11 நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை என்ன எதிர்பார்த்திருக்கிறோம்? என்ன எதிர்பார்த்திருக்கிறோம்? அதில் தான் சிக்கலா? அதுதான் பிரதர் சிக்கலாக இருக்குன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கிறோம்? என்று காண்பேன். யாரை? என்று இயேசுவை நான் காண்பேன். அப்படி எதிர்பார்த்துருக்கா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? அப்படி எதிர்பார்த்திருக்கும் முடிவை, அப்போ வேற ஒன்றுமே நாளைக்கு சோறுக்கு எதிர்பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் அஞ்ஞானி தேடட்டும். தேவனை அறியாதவர்கள் இங்கே இருந்தால் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. இந்த உலகத்துக்குரியவங்களை மண்டி போட்டுக்கிட்டு தேடிக்கிட்டே இருங்க, பரவாயில்ல. ஆனால் விசுவாசிக்கிறவளை தேவன் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். என்ன நினைவு நினைச்சிருக்கேன்னு சொல்லவா? அவைகள் தீமைக்கல்ல. நம்ம எதிர்பார்த்துக்கிற முடிவு என்ன? எப்போ சாவோம்னா, இல்லை எப்போ போய் சேருவோம்னு. அந்த முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கில்ல, அவைகள் சமாதானத்துக்கான நினைவுகள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தாங்க நாம் இப்போ ஆராதிக்கிறோம், அந்த ஆண்டவரை. ஆகையினால அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம், அந்த இளைப்பாறுதலில் அல்லது சமாதானத்தில், சந்தோஷத்தில், இரட்சிப்பின் மகிழ்ச்சியில் நம்முடைய மனம் மகிழ்ச்சியாய் இளைப்பாரி என் ஆண்டவர் சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். பிள்ளைகளை தந்தவருக்கு அவருக்கு பொறுப்பு உண்டு, என்னை ரட்சித்தவருக்கு பொறுப்பு உண்டு, என்னை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்ட என் ஆண்டவருக்கு எல்லா பொறுப்பும் உண்டு. எல்லா பொறுப்பையும் என் ஆண்டவர் எடுப்பார். அப்படின்னு நம்ம இளைப்பாறுதலாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா பிரவேசிப்பதற்கு ஏதுவான அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனாகிலும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு 7 தரம் மண் குகையிலே புடப்படப்பட்ட சுத்த சொற்களை விசுவாசிக்கிறவனாய், அந்த வாக்குத்தத்தங்களை நம்புகிறவனாய் இருக்கணும். தேவன் அப்படிதாங்க நம்மளை அழைச்சிருக்கார். எப்படி? அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்னும் நாம் வாசிப்போமானால் 2 கொரிந்தியர், வாக்கு தத்துவம் அப்படின்னாலே என்ன? நமக்கு வாக்கு தத்துவம்னா என்ன ஞாபகம் வருது? வாக்கு தத்துவம் கிறிஸ்து. கிறிஸ்து தான் அவங்க புது உடன்படிக்கையின் வாக்கு தத்துவமே. அவர் தான் நமக்கு, அவர் தான் எல்லாமே. எல்லாமே சோறு, எல்லாமே வயிறு. அவருடைய தேவன் எப்படி எழுதிருக்கு பிலிப்பியர்ல? அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவருடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை இந்த பூமிக்குரிய லட்சை. அப்படியா? இல்லைங்க, நம்ம அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. புது உடன்படிக்கையில் வாக்குத்தத்தமே கிறிஸ்து தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரே அவர் தான். அவரை அடையத்தான் நம்ம எல்லாரும் வந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் சொல்லும்போது சொன்னார் 3,
அவரை நான் அறிந்து அவரை அடைந்து கொள்வது. அப்படித்தான் எழுதியிருக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நான் விசுவாசித்து பேசிட்டு இருக்கிறேன். 9ஆம் வசனம். இப்படித்தான் கிறிஸ்து தான் நமக்கு வாக்கு தத்துவம். அவர் தான் நம்முடைய ஆதாயம். அவர் தான் நமக்கு எல்லாம். எப்படி எழுதியிருக்கு? நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்க, அவர் தான் எனக்கு எல்லாம், அவரை நான் ஆதாயமாக்க வந்தவர். அந்த ஆதாயத்தை நோக்கி நான் ஓடுகிறேன். கிறிஸ்து தான் வாக்கு தத்தம். ஆதி ஆகமத்திலிருந்து வாக்கு தத்தமே அவர் தான். ஸ்திரியின் வித்து அவர் தான். வாக்கு தத்தத்தின்படி புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் எல்லாம். அந்த கிறிஸ்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அவர் இப்படி சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் அப்படி சொல்லுகிறார். ஆம் ஆம் என்றும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவளே மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. அவங்க சொல்றது ஆமா ஆமா, அப்புறம் இல்லை 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 தெரியாமல் சொல்லிட்டேன், அப்புறம் ஒரு சில நேரம் ஆமாம் ஆமாம், அப்புறம் இல்லை இல்லை அப்படியா, இல்லை இல்லை இல்லைங்க. அடுத்த வசனத்தை பாரு. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்றும் இருக்கவில்லை. இப்பவும் அப்படி தான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்புறம் இல்லை இல்லை, அப்புறம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை அப்படின்னு இல்லை. எப்படி இருக்கிறது? ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மை உள்ள தேவனே சாட்சி. ஆம் என்று இருக்க தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அடுத்த வசனம். உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட, நான் 2வது படிக்கிறேன், உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் எஸ் அப்படின்னு தான் இருக்காங்க. அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆம், அது அப்படியே ஆகும். அடுத்த வசனத்தை படிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அப்படியே ஆக கடவுதென்றும் இருக்குது. ஆமென், எஸ் அர்த்தம். அப்படியே ஆக கடவுதுன்னு இருக்கு. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த வாக்குத்தத்தம் இல்லைங்க. மாடு 4 குட்டி போகும், பிள்ளைகள் பறக்கும், இது ஃப்ளைட்டில் பறக்கும், அப்படி படிக்கும் இப்படி படிக்கும்லாம் ஒன்று வாக்கு தத்தம் இல்லை. அப்படி இல்லை, வாக்கு தத்தங்கள் இல்லை. இதெல்லாம் கிடைக்கும். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ போல வாழும் ஒரு வாழ்க்கைக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனையோ வருஷங்களை கேட்ட உடனே உங்களுக்கு நான் சொல்றேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொன்னாங்களா? 14ஆம் அதிகாரம் தானே. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. படிக்க வேண்டாம், நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. நமக்கு ஒரு வீடு இருக்காங்க, சும்மா கற்பனை அப்படி சொல்லுவோம். என்னன்னு தெரில அவர் சொல்கிறது, பரவாயில்ல. சிலர் அப்படியே நம்பியிருந்தால் கூட இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே ஒரு ஏசி போட்ட, பளபளன்னு கிரானைட்டு போட்ட, அப்படியே நம்ம விரும்பின பெயிண்ட் அடித்த, விரும்பின கலர் போட்ட, என்னென்னலாமோ கற்பனையாக இருக்கட்டும் அப்படி விட்ட ரூம் இருக்குது அப்படி சொல்லுமா. அப்படிப்பட்ட ரூமில் பல அறைகள் கொண்ட, அல்லது ஒரு நல்ல கபோர்டு மாதிரி, சில கபோர்டு இப்படி இழுத்தா வரும்ல, சரியா? அப்படிப்பட்ட கபோர்டு இப்படி மாதிரி இப்படி இழுத்தா ட்ராவு மாதிரி இழுக்கிற அநேக கபோர்டு இருக்குது. நான் இந்த பூமியில் வாழுகிறேன், அங்கே பரலோகம் போயாச்சு. பரலோகம் போய் ஒரு கபோர்டு அப்படி உங்களுக்காக தாங்க இதுன்னு அங்கே இருக்கிற ஒருவர் தேவதூதன் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் சார் இந்த கபோர்டில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது. ஒரு டிராவை அப்படி இழுத்தேன், அதில் ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பை இந்த பூமியில் நான் கிருபையினால அடைஞ்சிக்கிட்டேன். அதை எடுத்துட்டேன், விசுவாசத்தை எடுத்துக்கொண்டேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நான் விசுவாசித்து ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன். அது எம்டி அங்கே இருக்கு. இப்போ அதில் ஒன்றுமே இல்லை. அடுத்து விசுவாசத்தினால ஒரு டிராவை எழுக்கிறேன், அந்த டிராவில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை.
சார் அதெல்லாம் நீங்கள் பூமியிலே விசுவாசித்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க. என்ன? பரிசுத்த ஆவியை விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். அப்புறம் ஒரு டிராவை போய் இழுத்தா அது நிறைய எல்லாம் பொருள் அப்படியே இருக்குது. பாக்கி இழுக்கிற எல்லா டிராவுலேயும் அப்படியே எல்லாம் நிறைய இருக்குது. இது என்னங்க எல்லாமே நிறைய அப்படியே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பூமியில் வாழ்ந்தபோது விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலை சார். ஐயோ இவ்வளவு நான் அனுபவிக்காமல் விட்டுட்டேனா அப்படின்னு அங்கே போய் முழிக்கிறதா? வாக்குத்தத்தம் எப்படி எழுதிருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எழுதியிருக்கா? எங்கே எழுதியிருக்கு? மத்தேயு 6:33. எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து எல்லாரும் அதை எடுத்து இந்த பூமியில் பிழைக்கணும்? அங்கே டிராவில் இருக்கிறது இல்லை, அங்கே இருக்கிற தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசத்தினால நாம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் கூட கொடுப்பாங்க. வாயில சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தேவையும் அவர் அறிந்திருக்கிறார், அவர் சந்திப்பார். எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா என்ன? நம்ம விரும்பின சாப்பாடா? உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்கிற மன நிறைவை வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற முடியாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். இங்கே உட்காந்துருக்க ஒரு சிலருக்கு போதாதுன்னு இருக்கிறோம். நீங்களே உங்களை நிதானிச்சுக்கணும். இப்படி வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அதை எடுத்து பழைக்கணும்ல. ஏன்னா அது அங்கே தாங்க இருக்கும். அங்கே போய் ஐயோ இவ்வளவு வாக்கு தத்தங்களை தேவன் எனக்கு பண்ணியிருக்கிறாரா, இந்த வாக்கு தத்தங்களால் விசுவாசத்தினால நான் அடையாம போனேன்னா? நீங்கள் ஒரு விதவையா? ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். ஒரு சிலருடைய முகத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது இல்லைங்க. எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில பிள்ளைகள், தகப்பனை இழந்த பிள்ளைகள் இங்கே உட்காந்துருக்காங்க. தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இங்கே உட்காந்துருக்காங்க. புருஷனை இழந்த மனைவி இங்கே இருக்கிறாங்க. புருஷனால் கைவிடப்பட்ட மனைவி இங்கே உட்காந்துருக்காங்க. வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கிறவளா இருக்கணும். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க. அப்படி 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம். இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி 53ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு 54ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை வாசித்தா அது இன்னும் இனிப்பாக இருக்கும், இன்னும் சுவை கூடுனதாக இருக்கும். 54ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பயப்படாதே. ஒரு விதவை பார்த்து சொல்கிற வார்த்தைங்க அது. பயப்படாதே. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருவர் கூட நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லெச்சை அடைவதில்லை. உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினைக்க மாட்ட. 5ஆம் வசனம். உன்னை சிருஷ்டித்த படைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் நாயகர். இப்படி வாக்கு பண்ணியிருக்காங்கங்க. நானே உன் நாயகர்னு. அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசித்து இந்த பூமியில் அனுபவித்து வாழணும். அப்படித்தான் வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் பிள்ளைகள் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் 13ஆம் வசனம், பயப்படக்கூடாது. வாக்கு தத்தங்களை அருமையாய் தேவன் நமக்கு பண்ணியிருக்கிறான். 7 தரம் மண் குகையில் புடமிடப்பட்ட சுத்த சொல்லை தேவன் சொல்லி இருக்கிறான். அதை நம்பாமல் போனால் என்ன எழுதியிருக்கு? 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாயிருக்கும் சகோதரி. அப்படி பார்க்குறீங்களா? நீங்க கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு உன் சிருஷ்டிகராகிய கர்த்தர் நானே உன் நாயகர். இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன், எப்படி இவர்களை போதிப்பாங்க, வயசு ஆகுறாங்களே, மீசையெல்லாம் முளைச்சிருச்சு, சொன்னதை கேட்பானா? ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாம் என்னால்
போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை அப்படி ஆழமா விசுவாசிக்கணும். விசுவாசித்த அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து நாம் வாழலாம் இந்த பூமியில. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இன்னும் என்ன யார் இருக்கா, புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. சங்கீதம் 27 தாவீது, சிலருக்கு பல பிரச்சனைகளை நாம் கடந்து போகலாங்க. நம்ம யாரையும் தப்பு சொல்லலை, எல்லாம் கடந்து போகலாம். ஆனால் வாக்குத்தத்தம் ஒன்று இருக்குங்க. வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு பிழைக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே தாவீது பாடின சங்கீதம் தான் அது. கர்த்தாவே, நான் கூப்பிடும் சத்தத்தை நீர் கேட்டு. 7ஆம் வசனம். எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் தெய்வமே, என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே. அப்படி தேடுறோமா? அப்படி போய் உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு அழுகையும் ஆத்திரமும் வருதா? அப்படி, ஆண்டவரே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேட வந்திருக்கிறேன். உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே என்று நிறுதிய உம்மிடத்துல சொல்லுது ஆண்டவரே. அவர் முகத்தை மட்டும் தேடு மகனே, மகளே. உமது முகத்தை எனக்கு மறைக்காதே. மனுஷர்கள் மறைத்து விட்டார்கள். மனுஷர்கள் என்னை கோபப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் என்னை விலகி போய்விட்டார்கள். அவர்கள் எனக்கு சகாயம் செய்யாமல் போய்விட்டார்கள். எனக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார்கள். என் கைகளை நெகிழவிட்டு போய்விட்டார்கள். என் ஆண்டவர் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் கூட இதை செய்து விட்டார்கள். மேல உள்ள வசனத்தை சேர்த்து படிக்கணும். அப்படி, என் தகப்பனும் தாயும் கூட கோபத்துடன் விலகி போனார்கள், சகாயம் செய்யாமல் போனார்கள், காப்பாற்றாமல் போனார்கள், என்னை தவிக்க விட்டு போனார்கள், என்னை கைவிட்டு விட்டு போனார்கள். ஆனால் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று எழுதியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையினால் நான் பிழைப்பேன். உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது. விசுவாசத்தினால நீதிமானாகிய நான் பிழைப்பேன். யார் கைவிட்டாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. அப்படி யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை என்ன யாரும் கைவிட்டுட்டு போகலாம். புருஷர்கள் கைவிட்டு போகலாம், மனைவி கைவிட்டுட்டு போகலாம். கைவிட்டு போனோம்னா எங்க 100 ஆண்டு காலம் வாழ்வோம்னு இருந்தது போயிட்டுது, சக்குன்னு போகலாம். அந்த அர்த்தத்தில் சொல்றேன். நம்ம யார் கைவிட்டும் போகலாம். பிள்ளைகள் கைவிடலாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தாங்க இங்கே உட்காந்துருக்கோம். பிள்ளைகள் மேலே பணத்தெல்லாம் கட்டி, சிலர் பிள்ளைகள் மேலே எல்லாத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணி, ஒரே கனவு. தப்பா சொல்லலை. என்னத்துக்கு இவ்வளவு பிரயாசம்? நம்ம யாரும் குறை சொல்லிடக்கூடாது. சமுதாயத்தில் நான் எப்படின்னு என்னை பார்க்கணும் சிலர். அதுவா நம்முடைய நோக்கம்? பிள்ளைகள் மேலே எல்லாத்தையும் திணிச்சு, இதையும் திணிச்சு, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? கடைசி காலத்தில் பிரியாணி போடலைனாலும் கஞ்சாவது ஊற்ற மாட்டானான்னு எதிர்பார்க்கிறோம். இப்படியெல்லாம் கர்த்தரை மறந்து எதிர்பார்த்து இருந்தால் உண்மையாகவே ரொம்ப அல்லோகலப்படணும். அப்படி எதிர்பார்ப்புடைய பிள்ளைகளை வளர்க்குறோம். பிரியாணி அன்னாடம் போடலனால எனக்கு கஞ்சாவது ஊற்றணும்ல, அதுக்கு தான் இவ்வளவு. இந்த எதிர்பார்ப்புகள் ஆகாது. ஆண்டவரை போல தான் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும். நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்த்தாங்க? இன்னைக்கு இப்படி உட்காந்து தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது. தூக்கி விட்டெடுத்துட்டு எதையாக கண்டா போயிட்டே இருப்போம். அவர் ஒன்றும் எதிர்பார்த்தில்ல. நன்றியாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தார். யோசிச்சு பாருங்க. நன்றி அறியாதவர்களுக்கு அவர் தேவ், துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் தேவ். அவர் ஒன்றும் எதிர்பார்த்தில்லை. நாமும் எதிர்பார்த்திருந்தா சோர்ந்துருவோம். தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் யாரும் பிசிக்கலாவோ அல்லது ஒரு எப்படியோ நம்மை விட்டு பிரியலாம். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
தொடர்ந்து அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ஒரு வார்த்தையை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் வசனத்தை வாசித்தேன் நான். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கணும், சுதந்திரிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். 6ஆம் அதிகாரம் அருமையான சகோதர சகோதரிகளே, வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்மை பற்றி தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேடு. இங்கே உழைப்பிக்கிட்டு இருக்கவங்கள சொல்லலை. உழைப்பு ஏனோ தானோன்னு இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் எதுவுமே வேதத்தில் இல்லைன்னு. தேடி தேடி வாசித்தாலும் வசனம் அவங்களுக்கு இல்லை. புஸ்தகத்தில் சுருளில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தேடி வாசித்து மார்பில் அடித்து கொண்டு என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, தயவாயிரும் ஆண்டவரே என்று தேவ உணர்வோடு நடக்கிற மக்களை பார்த்து அப்போஸ்தலன் பேசுகிற வார்த்தை, ஆவியினால் நிறைந்த அவர் பேசுகிற வார்த்தையை பார். 10ஆம் வசனம், உங்கள் செயலையும் நீங்கள் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சபை கூடி வருகிற பரிசுத்தவான்களோடு அப்பம்புக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறதும் உபத்திரவம் இல்லாமல் உதவி செய்கிறதும். ஊழியம் செய்கிறதுனா ஏதோ ஒன்று நினைக்கக்கூடாது. உபத்திரவம் செய்யாமல் உதவி செய்கிறது, சகாயம் பண்ணு. பரிசுத்தவான்களுக்கு சகாயம் பண்ணு, உதவி செய்கிறது. உதவி செய்கிறதையும் செய்து பிள்ளைகள் பெற்றோருக்கு உபத்திரவமாக இருக்கக்கூடாது, உதவியாக இருக்கு. தட்டில் சாப்பாட்டை வச்சா என்ன இது ஏதுன்னு யோசிக்கக்கூடாது, வழக்கு பண்ணி. அது உபத்திரவம். மெனக்கட்டு அடுப்பறில் நின்று வேர்க்க வெறுவருக்க சமைச்சு கொண்டு வந்து வச்சா அது நொட்டை இது நொட்டோன்னு சொல்கிற பாருங்க, அது உபத்திரமும் உதவியா. அப்படியே அதை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குமா அப்படின்னு போலியா சொல்லலைன்னா பரவாயில்ல, அமைதியாக குனிஞ்சதில் நிம்மறாமல் சாப்பிட்டாவது போயிடலாம். தேங்க்யூ, அவ்வளோ அதானே உதவி. போன வாரம் ஒரு சகோதரர் சொல்லும்போது சொன்னாங்க, வாலிபர்கள், நான் வாலிபரோட சொல்லியிருக்கேன், நீங்களும். ஒரு சகோதரன் வயசில் மூத்தவர் அவர். அங்கே நானும் போனேங்க, கிச்சனில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. வாலிபர்கள் ஒரு கூட்டமாக தப்பு சொல்லலை, உங்களை நீங்கள் பொறுப்பாக இருங்கன்னு உதவியாக இருங்கன்னு சொல்லி அவர்கள் வாலிபர்கள் நின்று என்னமோ அளவலாவி பேசிக்கிட்டு கூட்டம், அவர்களுக்கு ஒரு சின்ன மினி கூட்டம் நடக்குது. அங்கே சின்ன கூட்டம் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சகோதரன் எல்லாருக்கும் பாய் எடுத்து போடுகிறார், அங்கே விரிக்கிறார், இங்கே விரிக்கிறார். இவங்கெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. உங்களை தப்பு சொல்லலை, உதவி செய்யணுமா வேணாமா? பார்த்தாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமா வேணாமா? அதுக்கு தான் நம்ம உபத்திரவம்னா என்ன? மற்றவங்க படுகிற கஷ்டங்களில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் கூட தான். உதவியாக எப்பவும் உதவியாக இருக்க நம்ம அழைக்கப்பட்ட மக்கள். பரிசுத்தவான்களுக்கு ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க அழைக்கப்பட்ட மக்கள். சில இடங்களில் சபை நடத்துகிறோம், போகிறோம், எல்லாரையும் இங்கே பிடிச்சி இழுக்க வேண்டாம், கஷ்டம், பஸ் ஏறி செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இங்கே வர வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒருவர் இங்கேருந்து மெனக்கட்டு போவேன்னு இங்கேருந்து போகிறாங்கல்ல சகோதரர், அது உதவி தானே. உபத்திரவம் என்னன்னு தெரியுமா? அதில் சொன்ன நேரத்துக்கு வருகிறது இல்லை, ஏனோ தானோன்னு இருக்கிறது உதவியா? உபத்திரவம். அப்போ உதவி எப்படி செய்யலாம்னு தேடணும்ல சபையில் இருக்கிற மக்கள். அப்படிதான் அப்போஸ்தலன் நீங்கள் சொல்லுகிறார், செய்து உதவி செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லன். அவருக்குன்னு ஒன்றை இழந்தா 10 நாம தெரியாமலே நம்முடைய பாக்கெட்டில் திணிச்சு விட்டுட்டு போயிடுறது தெய்வம். அவருக்காக இது செய்தேன் அது செய்தேன்னு இங்கே மாறுதட்ட வேண்டியதில்லை. மதிகெட்டவனே, உனக்கு நீ அறியாமலே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து தீர்க்கிறேன்னு உனக்கு கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஏதோ இழந்தோம், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டோம். ஒன்றும் ஆண்டவர் மனுஷனிடத்துல கடன்படுகிறது இல்லை, அவர் கொடுக்கிறவர் தான், வாங்குறவர் இல்லை. வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்றவர் கிறிஸ்து. அவர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அவருக்கு கொடுத்ததை திரும்ப கொடுத்துருவாங்க. தாவீது அதெல்லாம் அறிந்திருந்தார். அப்போ இப்படி மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவர். நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. இப்படி தேவன் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை
விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற மக்களை நீங்கள் பின்பற்றணுங்க. அதனால தான் சொல்கிறேன், சிலரை பின்பற்ற முடியாதுங்க சபையில். நான் அப்படி பின்பற்றுறது இல்லை. ஏன்? அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு நீடிய பொறுமை இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க அவர்கள் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். அவர்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இருக்கணும். அவங்க ஜெபம் பண்ணிட்டா உடனே கேட்டுறணும். சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு நிற்கிறது போல் அவங்க பரபரப்பாக இருப்பாங்க. வெயிட் எப்படி எழுதிருக்கு? விசுவாசத்தினாலும். ஆபிரகாம் எத்தனை வருஷம் விசுவாசித்தாங்க? 25 years. வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாருன்னு அவருக்கு தெரியும். என்ன வாக்கு பண்ணினார்னு தெரியும். பனைமரம் அல்ல வாக்கு பண்ணினது, பெரிய வயல் இல்லை, உன் பிள்ளைய பெரிய என்ன வேணாலும் போடுங்க, ஆக்குவேன் இல்லை, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன்னு வாக்கு பண்ணினாங்க. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற 25 வருஷம் பொறுமையாய். ரோமர் 4ஆம் அதிகாரம் அவரைத்தான் பின்பற்றணும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 18, 19 வாசி, 20 வரைக்கும் வாசி. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் 25 வருஷமாய் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். அடுத்து, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தேஞ்சிக்கிட்டே போல. சபைக்கு வரும்போது குதிப்போம் சிலர், நல்லது. அது 15 வருஷத்துக்கு புறம் அப்படி இருக்கணும், 20 வருஷத்துக்கு புறம் அப்படி இருக்கணும். படுக்கலையில் மூத்திர பேர பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கல்யாணமானா நான் பிள்ளைகளுக்கு இப்படி நடப்பேன்னு பேசிக்க கூடாது. அவ்வளோ தப்பு சொல்ல, இன்னும் இருக்கு காரியம். சும்மா ஏதோலாம் பேசிக்கிட்டே இருக்க கூடாது, அப்படி பேசிக்க கூடாது. நமக்கு காலம் இருக்கு. அதனால தான் ஒரு சிலதை நம்ப முடிய மாட்டாங்க. இங்கே எவ்வளவோ பேசுகிறவங்களாம் போயிட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்பிக்கையை தான் சொல்லணும். நான் இப்படி வாழணும்னு என் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என் பிள்ளைங்க இப்படி இருந்தால் அப்படி எப்படி இருப்பீங்க? இந்த வாரம் ஒரு சகோதரன் சொல்லும்போது சொன்னார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்கன்னா நான் கிறிஸ்துவ போல இருக்க மாட்டேன். பிள்ளைங்களில் ஒன்று செத்து போயிடுச்சுன்னா நான் அப்படி பதஷ்டம் இல்லாமல் இருப்பேன்னு என்னால் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. மீசையை முறுக்கிட்டு நான் இருப்பேன்னு பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க, நீங்கள் காரிய மரியாதவர், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆபிரகாமை கேட்டால் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கலைங்க. 25 வருஷம் அவன் விசுவாசிக்க பலசாலியாய் விசுவாசிக்கிற காற்றை, விசுவாச காற்றை உட்கொண்டவனாய், வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை அனுபவிக்கிறவராய், அவர் உண்மை உள்ளவர் என்று அந்த விசுவாச காற்றை சுவாசிக்கிறவனாய், அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் ஆபிரகாம். அப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்ம பின்பற்றோம். ஏதோ ஆரம்பிச்சுக்கும் போது இருக்குது இல்லை, அது இன்னும் இருக்கு, காலம் இருக்கு, பார்ப்போம். அப்படிதான் தேவனும் இருக்கான். தேவனுக்கு எல்லாம் தெரியும்ல. அடுத்த வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலசாலியானான், பிள்ளை பெற பலம் கொண்டான். அப்படிப்பட்ட ஆபிரகாம் அழைத்த தெய்வத்தை நாம் பின்பற்றுகிற மக்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாருன்னு தெரியும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது என்னன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்ட தேவன். ஆபிரகாம் அழைக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அதான் அவருடைய அழைத்த அழைப்பு. நான் பலவீனன் அல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்குகிற தேவன். நான் சொன்ன அப்படியே நடக்கும். கடல் பிளந்துருன்னா பிளந்துரும், அது அவ்வளவுதான்.
திமிங்கிலமே இவனை முழுங்காதுன்னு சொன்னா முழுங்காது, அவனை வாயிலிருந்து கக்குன்னு சொன்னா கக்கிறோம். என் வார்த்தைக்கு காற்று கீழ்ப்படியும், கடல் கீழ்ப்படியும். சர்வ வல்லமுள்ள தேவன் நான் சொல்லுகிறேன், என் வார்த்தைகளை நம்பு. ஆமென். நல்ல வார்த்தைகளை, நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை நம்மோடு கூட தேவன் பேசியிருக்கிறார். ஈசாக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அதே போல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட புது உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிற நாம் யாரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் தொடர்ந்து இருக்கும்படிக்கு அவருடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் பூமியிலே நாம் சுதந்தரித்து அவரை போல் மாறுவோமே. அதுதான் நமக்கு புது உடன்படிக்கையாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கிறிஸ்து என்னை புரிந்து கொண்டவராய் வெளிப்பட்டாரே, அதுதான் எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம். நான் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். என்னை புரிந்து கொள்ளாத ஒருவர் எனக்கு வாக்கு கொடுத்தா அதை நான் அனுபவிக்கவே முடியாது. இப்பவும் நான் அதை அனுபவிக்க முடியாது. அதுக்கு அனுபவிக்க நான் தகுதி உள்ளவனான்னா இல்லை. ஏன்னா இந்த பூமியில இருக்கிறத எல்லாத்தையும் அனுபவிக்க தான் நான் தகுதி. உன்னதத்தில் உள்ளதை அனுபவிக்க நான் தகுதி அல்ல. என்னை தகுதிப்படுத்தின கிறிஸ்து என்னை புரிந்து கொண்டவராய் என்னை போலவே வந்தாரே, அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய வாக்குத்தத்தம். கேட்டது போல நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்காம அங்க போய் திறந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருந்தோம்னா ஆண்டவருக்கு மனசுக்கு கஷ்டம்தான். அவருடைய வாக்குகள் எல்லாம் நம்மிலே நிறைவேறும்படிக்கு நாம் அனுபவித்து அதை வாழ்க்கையாய் வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் கொண்டு வரும்படிக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அது என்னை நம்பி அல்ல, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே அவரை நம்பி என்னை ஒப்பு கொடுக்கும்படிக்கு அப்படி ஒரு வழியை எனக்குள்ளே திறந்து விடுது. மற்றபடி என்னுடைய காரியங்கள் எல்லாம் பிரயாசம் எல்லாம் விருதாதான். அவர் புரிந்து கொண்டவராய் வெளிப்படல அப்படின்னாக்கா பேதுருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அநேக பரிசுத்தவான்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. மாம்சத்தின் பலத்தினாலே நான் உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன பேதுரு உயிருக்கு பயந்து மறுதளிக்கிறார். 3 தரம் மறுதளிக்கிறார். அவரை மறந்துவிட தேவன் அவரை புரிந்து கொள்ளாதவர் அல்ல. கேட்டது போல இன்னும் பிள்ளைகள் எதுவும் நடக்கல, ஆனால் பெரியவங்களுக்கு யோசனை சொல்லவும் காரியங்களை சொல்லவும் நம்ம துணிகிறோம். இல்லை, சூழ்நிலை வரும்பொழுது தேவன் நம்மை நடத்துகிறாரே, அதுதான் நம்ம கிடைக்கிற வாக்குத்தத்தம். அப்படிதான் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். நீங்க ஒண்ணுமே யோசிக்க வேணாம். அந்த சூழ்நிலையில நான் உனக்கு பேசுவேனே, அது என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே, அதுதான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஏசாயா 48ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தையை கேட்ட 48:17 நடுப்பகுதியில், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நான் ஒருவேளை எனக்கு புரோஜனமாக இல்லாததை, எனக்கு கண்ணுக்கு எட்டுனதை, என் மனசுக்கு தோணுனதை எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். ஆண்டவர் அதுதான் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நமக்கு யோசிச்சோம்னா அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது என்னைக்குமே நமக்கு எட்டா கனியாக தான் இருக்கும். யாரையோ பார்த்து அவர்களுக்கு மாத்திரம் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வியோட இருப்போம். இல்லைன்னா விரல் நீட்டுறவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கான்னு பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒன்று கொடுக்க விரும்புகிறார். 16ஆம் வசனத்தில், நீங்கள் என் சமீபத்தில் வந்து என் கிட்ட வந்து நான் சொல்வதை கேளுங்க. நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசல, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறது. நான் அந்தரங்கத்தில் பேசிட்டு உங்களுக்கு மறைவாய் ஒன்று வச்சுலாம் இல்லை. ஒரு வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு முன்னா வச்சிருக்கிறேன். அதை நீங்கள்
விசுவாசித்து அதை அனுபவிக்கும்படிக்கு வச்சிருக்கிறார். இந்த கடைசியா கேட்டோம், ஆபிரகாம் அவர் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினான். ஒரு மனுஷன் தன்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான்னு ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர் வீட்டுக்கே போகல, அதுக்கு இடையில சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. நீ வீட்டுக்கு போ, உன் மகன் சுகமா இருக்கிறான் சொன்னதை நம்பி, அந்த வாக்கை நம்பி அப்படியே போறான். ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்திலே அங்கே ஒரு சுகம் உண்டாயிருக்கு. அதிலே வாசிக்கிறோம், நானும் என் வீட்டாரும் என்றால் தேவனையே சேவிக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு நமக்குள்ளே நிறைவேறும்படிக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கேட்டது போல அதை அனுபவிக்க நாம் எல்லாரும் தகுதியா அப்படின்னு நம்மை நாமே கேட்டு பார்க்கணும். என்னை நான் கேட்டு பார்க்கிறேன். இதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், தேவனிடத்தில் சமீபமாய் வந்து நான் சொல்லுறதை கேளுங்க. ஒரு வார்த்தை இருக்கு, அதை அந்த இருக்கு, எனக்கு கவனமாய் செவி கொடுங்க அப்படின்னு. இல்லை என்ன, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நான் உனக்கு வச்சிருக்கிற வாக்கு இருக்கு, அதன்படி வாழ உன் மனசை நீ சாட்சின்னா உனக்கு அது நல்லதா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். சமாதானம் உனக்குள்ளே வந்து சேரணும் அப்படின்னாக்கா, நான் உன்னை பார்த்து எதற்கென்று தெரிந்து கொண்டு ஆதி முதற்கொண்டு உன்னை தெரிந்து கொண்டேனே, உனக்கென்று வைத்திருக்கிற வாக்கு தத்தம் நீ நடக்கிறதை பார்த்து உனக்கு அப்பப்போ நான் எழுதி வச்சதில்லை. எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சு உன்மேல் நம்பிக்கை வைத்து அழைத்து உனக்கு ஒரு வாக்கு வச்சிருக்கிறேன். அப்படிதான் ஆபிரகாம் நம்பி போய் அதை சுதந்திரித்துக் கொண்டார். அவர் அவசரமாய் ஒரு சில காரியங்களை செய்து அவர் காரியங்கள் நடந்துச்சு. அது வாக்குத்தத்தம் அல்ல, அது ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல. அதை நான் நிராகரிக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாங்க. அதை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. நம்மை ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய், அவர் கொடுத்த அந்த வாக்கின்படி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கணும்னு ஆண்டவர் நமக்குள்ளே விரும்புகிறார். ஏன் அப்படின்னா இது மறைக்கப்பட்டிருக்கு. விசுவாச வாழ்க்கை நமக்கு முன்னாடி நம்புகிறதா இல்லை, காணப்படாததா இருக்கு, அது மறைக்கப்பட்டிருக்கு. தேவன் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மை அப்படி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். சங்கீதம் 138 சங்கீதம் தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் நான் உம்மை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் இருக்கே வார்த்தை, அதை தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதை யார் மூலமாய் மகிமைப்படுத்த விரும்பினார்னா, தன்னுடைய குமாரன் மூலமாய் மகிமைப்படுத்தி நமக்கு நம்மை விசாரிக்கும்படிக்கு ஒரு சில வழிகளை தேவன் அதிலே வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஆசையாய் அதை பிடித்து கொண்டு அதிலே வாழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்தும்படிக்கு, பூமியிலே நம்மை போல் நம்மை அப்படி வாழ்ந்து இங்கேயே எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லாவற்றையும் நாம் பரலோகத்திலே ஒன்றும் சேர்த்து வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த வாழ்க்கையை மறைத்து அவர் நாம மகிமைப்படும்படிக்கு நம்ம தெரிந்து கொண்டார். மத்தேயுல 5, 6, 7 நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு இப்படி நடக்கும் போதெல்லாம் நீங்க சந்தோஷமா இருங்க, களி கூறுங்க, பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறவர்கள் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், இங்கேயே அனுபவிக்கிறவர்கள் அல்ல. அங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு பங்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா கிறிஸ்து தான். என்னை புரிந்து கொண்டவராய் பூமிக்கு வந்தீங்களே ஆண்டவரே, யாரும் என்னை பார்க்காத போது உம்முடைய கண்கள் என்னை பார்த்துச்சு ஆண்டவரே,
உம்மை போலவே மாற எனக்கு அநேக காரியங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் வாக்கு தத்தமாய் புகையிலே புடப்பட்டதாய் சுத்த சொல்லாய் ஒரு தரம் 2 தரம் அல்ல 7 முறை புகடமிடப்பட்டதாய் வெள்ளியை போல அது என் வாழ்க்கைக்கு வந்து ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் இறங்கி வந்தாரே, அதுதான் எனக்கு வாக்கு தத்தம். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கிறோம், இஸ்ரவேல் ஜன கோலியாத்தை ஜெயிக்க, நான் ஒரு நாள் அப்படி உட்காந்து யோசிச்சேன், கோலியாத்தை ஜெயிக்க கோலியாத்தை விட ஒரு பெரிய ஆள் வரணும்னு இல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு, ஒரு யுத்தத்திலே பழக்கம் இல்லாத ஒரு சிறுவன் வந்து ஜெயிச்சிருக்கிடுவான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான் ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். நம்ம தான் ஏதோ பெருசா நினைக்கிறோம், இங்க இருந்து தான் வரும் அங்க இருந்து தான் வரும்னு இல்லை. தேவன் சின்ன காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசித்து அடங்கி இருக்கணும். காலத்துக்கு முன்பே ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை துவக்குனோரும் முடிக்கிறோருமா அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடணும். ஏன் பொறுமையாய் ஓடணும் அப்படின்னா, நாம் பொறுமையாய் ஓடி அவரை கண்டடைபடிக்கு போனோம்னா அதுக்குள்ளே அவர் நமக்கு வைத்திருக்கிறாரே வாக்கு, அது எல்லாம் நிறைவேறும். நாம் வேகமாய் போய் ஒரு காரியத்தில் பண்ணோம்னா அது நமக்கு துக்கம்தான், வாக்கு நிறைவேறாது. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம், இதுவும் நான் அடிக்கடி நாம் கேட்ட வார்த்தை தான். விசுவாசத்தை குறித்து, வாக்கை குறித்து அநேக வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கு. எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அதை குறித்து. ஆனால் அது யாருக்கு சொந்தமாகும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் இருக்கு. அதற்கு நான் பாத்திரனா அப்படின்னு நம்ம போகணும். இந்த ஏசாயால ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கிற எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு இலவசமாய் ஒரு சில காரியத்தை தருகிறேன்னு சொல்றேன், ரட்சிப்பை தர்றேன். ஆனா நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்க இப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னாக்கா, உங்களை திருப்திப்படுத்தாத ஒரு சில விஷயத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்க. அது என்னுடைய வாக்கு அல்ல, அது உங்களோட மனசு, அது என் மனசு அல்ல. அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாய் திருப்பி வாக்கு தத்தத்தை நாம் அடைந்து அவருக்குள்ளே அந்த வாக்கு நிறைவேறும்படிக்கு, அவருக்குள்ளே நாம் வாழும்படிக்கு, அவருக்குள்ளே மகிழும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் சந்தோஷப்படும்படிக்கு. பிலிப்பியர்ல எல்லாத்திலையும் அப்படிதான் வாசிக்கிறோம். அவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் வாக்கு தத்தத்தின்படி வாழ்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறான். அவரை விட்டு வெளியே வருகிற எல்லாரும் வாக்கு தத்தத்தை விட்டவர்களாய் தன்னுடைய வழிகளிலே போய் அவங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்காய் பிரயாசப்படுறவர்களாக இருக்காங்க. கடைசியில் கேட்டது போல போய் பார்த்தாக்கா நமக்கு வெறுமையா இருக்கும். இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறாருன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல, இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். என்னத்தை அறிஞ்சிருக்கிறாங்கன்னா, இயேசுவை அறிஞ்சிருக்கிறாங்க. சீசராகிய பேதுரு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து உண்மை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இப்படி இயேசுவை அறிந்த ஒரு சில பிள்ளைகள் மாத்திரம்தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் அவர் பின்னே போகிறவர்களாய் இருக்கிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம்னு சொல்லி கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம் இருக்கு. ஒருவேளை நான் என்ன நினைச்சிருக்கனோ அதுதான் கிறிஸ்து அப்படிங்கிற கூட்டம் இருக்கு, இல்லை. ஆனால் தேவனை அறிகிற அந்த நித்திய ஜீவனுக்காய் அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறதற்கு, அப்படி வளர்ந்து வாக்கு தத்தத்தை சுதந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்னமும் தேடிக்கிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படிதான் தேடுறாங்க ஆண்டவர். அப்படி வாழ்கிற மனுஷனிலே எவ்வளவு குறைவு இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அது நிறைவாகும்படிக்கு அவனுக்கு அந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அப்படி நாம் தொடர்ந்து சுதந்திரித்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நாம் விசுவாசித்து, இயேசுவே உம்மை நான் அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே, அறிந்து உம்முடைய பிள்ளையாய் தொடர்ந்து வாழ விரும்புகிறேன், அப்படி ஒரு வழிவாசலை எனக்கு உண்டு பண்ணுங்க என்று சொல்லி மனத்தாழ்மையாய் தேவனிடத்தில் போகிற எல்லாருக்கும் அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி
அவரை நம்பி போன எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு பூமிக்கு ஒரு ஒளி வந்தது, அது மனுஷனுக்குள் இருக்கிற எல்லா இருட்டையும் வெளியாக்குறது. ஒரு டிரான்ஸ்பரண்டாய் அப்படி தேவனுக்கு முன்பாய் தன்னுடைய இருதயத்தை படைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும் ஆண்டவரே, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு வார்த்தை இருக்கு. ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் உண்டாகட்டும் உண்டாகட்டும் எல்லாம் உண்டாயிடும். தன்னுடைய சாயலாய் மனுஷனை படைத்து அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு தேவன் ஒரு சில வழிவாசலை புது உடன்படிக்கையிலே கிருபையாய் நமக்கு துவக்கி இருக்கிறார். தொடர்ந்து அதை நாம் அண்டிக் கொண்டு அவருடைய பாதத்திலே இருந்து அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தோமானால் அந்த வாக்கு நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். அப்படி செவிகளை சாய்த்து புரோஜனமானதை எனக்கு பேசுங்க ஆண்டவரே, அப்படி இல்லாததை நான் விட்டு வாக்குத்தத்தை அடையும்படிக்கு நீர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்கும்படிக்கு என்னுடைய செவியை திறங்க, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இந்த இருதயத்தை தந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு நம்ம போனோம்னா நிச்சயமா தேவன் நம்மை அங்கீகரித்து நமக்குள்ளே அவருடைய வாக்கை நிறைவேற்றுவார். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், அது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி வாழ தொடர்ந்து எனக்கும் நமக்கும் நம்பிக்கை தருவாங்க விசுவாசிக்கிறோம். நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காகவும் நானும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கு. நாம் விசுவாசமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் பழகணும். நாம் இப்போ கேட்ட எல்லா காரியங்களும் நம்மை விசுவாசமாய் நாம் தேவனிடத்தில் செல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வந்து நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். நாம் கேட்டோம் மத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவராக இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவராலே அவர் அங்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் அவர் உபவாசம் இருக்கிறார். பிசாசு சோதனைக்காரன் வந்து இயேசுவை சோதிக்கிறான். நம்ம அசதியாக இருக்கக்கூடாது, நாம் உற்சாகமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு சில மணி நேரங்களை நாம் செலவு பண்ணணும். இது முன்னாடி ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடுமையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் இப்படி அசதியாக இருந்த காலங்களெல்லாம் என்னை ஆண்டவராக இயேசு உற்சாகப்படுத்தியிருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், அதை பார்த்துட்டு நாம் இங்கே வருவோம். எரேமியா 48ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், பக்கம் 940. நாம் சுறுசுறுப்பாக எடுக்க மாட்டேங்கிறோம், அதனால் பக்கத்தையும் சொல்கிறோம். மற்றபடி உங்களுடைய தகுதியின்மையை நாங்கள் அப்படி குறைச்சி பார்க்குறதா நினைக்காதீங்க. சுறுசுறுப்பாக எடுக்க தெரிய மாட்டேங்குது, அதனால தான் டக்குன்னு பக்கத்தை சொன்னால் பக்கத்தில் கை வச்சு எடுத்துருக்கீங்க. 940ஆம் பக்கம். அங்கே அநேக காரியங்கள் சொல்லிட்டு 10ஆம் வசனம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடுக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. அப்போ நாம் எபிரேயர் புஸ்தகத்தில் கட்டது போல் நம்ம அசதியாக இருந்துட முடியும். இது என்னடா இது, விசுவாசமாய் நாம் வாழ்கிற வாழ்க்கை விசுவாசம் இல்லாமலாம் வாழ்ந்துட்டோம், விசுவாசமாய் வாழ்ந்து தானே இந்த இவ்வளோ காலம் வந்துட்டோம்னு சொல்லி நம்ம அப்படி நமக்குள்ளே ஒரு ஆவி ஓடும். ஆண்டவரே நான் சாகும் வரையில் நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. நம்ம இப்போ கேட்டோம்ல, ஆபிரகாமுக்கு ஒன்று ஏற்கனவே உண்டாயிட்டு, அதனால நம்முடைய இருதயத்தில் நாம் அசதியாக இராமல் விசுவாசமாக கேட்போம். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே பிள்ளையை கொடுத்துட்டாங்க ஆண்டவர். ஆதியாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஆதியாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்தில் அவர் கேட்குறாரு, எனக்கு குழந்தை இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறாரு. உடனே அங்கே சாராள் மூலமாய் அவருக்கு குழந்தை பிறகுது. 16ஆம் அதிகாரம் கடைசி 16ஆம் அதிகாரம் கடைசியில் ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகாரை பெற்று தன் குமாரனை இஸ்மவேல் என்று பெயரிட்டான். 86 வயசுக்கெல்லாம் அவருக்கு ஆபிரகாம் குழந்தை பிறந்துட்டு, அப்புறம் என்ன அவருக்கு தேவை, அதான் ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு இல்லை. ஆண்டவர் விசுவாசத்தின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக என்னுடைய சந்ததியிலே என்னுடைய வித்திலே நீ எனக்கு குமாரனை தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதை எனக்கு தாங்கன்னு சொன்ன பிறகு தான் ஆபிரகாம் 99 வயதான போது, அதுக்கு பிறகு அவர் 86 10 96 99 13 வருடங்கள் அதுக்கு பிறகு பொறுமையாக இருக்கிறார். 99 வயசுங்கிறது சாக போகிற கண்டிஷன், கடைசி நேரம் சொல்லிட்டு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்படின்னா உண்மையாயிரு, நான் சொல்லுகிறதை நீ ஆம் என்றும் ஆமேன்
உன்னால் ஏற்றுக்க முடியுமானா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் விசுவாசித்தாருங்க. அதுக்கு முதல் பக்கத்து திருப்பது முன்னாடி 15ஆம் அதிகாரம். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னோடனே சொல்கிறாரு, உனக்கு 15:3 எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். எலியேசரை பார்த்து அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே அழைச்சிட்டு போய், இதோ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் இப்படி எண்ணிப்பாரு, இப்படியா இவனுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்னார். சொன்ன உடனே அவர் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். இப்படி இல்லாத ஒன்றிலிருந்து ஆண்டவர் தருவாருங்கிறதெல்லாம் அவர் ஆழமாய், இதோ ஈசாக்கை பலியிட்டது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்வார், என்னை இப்படி அழைச்ச ஆண்டவர் நடத்துவார், நான் அந்த கானானுக்குள் போகிற மனுஷன், விசுவாசித்து வாழ நம்மை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் தைரியமாக சோர்ந்து போகாமல் அசதியாயிராமல், ஆண்டவரே வார வாரம் கேட்குற சத்தியம் தானே, நான் கடந்து போகாதேன்னா நம்ம கடந்தே போகல, தெரியவே தெரியாது நமக்கு எதுவுமே. ஆனால் நம்ம தெரிஞ்சது போல் பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, சமயத்துக்கேற்ற சூழ்நிலையிலே நான் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்க விரும்புகிறார். நமக்கு அதெல்லாம் செய்ய நம்ம ஆண்டவர்கிட்ட போக மாட்டேங்கிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ண என்னாலும் விரும்புகிறார். நம்மை ஆண்டவரத்தில் போய், ஆண்டவரே இந்த காரியங்களை நான் எப்படி செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் எனக்கு சொல்லித்தாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு தேவன் அவரை அறிகிற அறிவையும் அவரை நம்ம செய்ய வேண்டிய இந்த உலகத்தில் நாம் அவருக்குண்டு வாழ வேண்டிய வழியெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஆண்டவர் அருள் செய்வார். நம்ம விசுவாசிக்க மாட்டோங்கிறோம், அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ விசுவாசம்னா அது விசுவாசங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறோம், அவ்வளோதான். அப்படி இல்லை, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் அது நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஆழமாய் நம்பி நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரே நாம் பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை போல நாளுக்கு நாள் என்னோட வாழ்க்கை ஆண்டவரை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை மாற்றுவார்னு சொல்லி நாம் விசுவாசித்து வாழ்ந்துடலாம். இயேசுவை எழுப்பினது போல என்னை எழுப்புவீங்க ஆண்டவரே, நான் இந்த மண்ணோடு மடிந்து போகிற மனுஷன் இல்லைங்கிறதான் நம்முடைய விசுவாசத்தின் ஆவிதான், விசுவாசத்தின் வாழ்க்கை. இப்படி நாம் அசதியாக காட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கேட்டது நமக்கு பிரயோஜனப்படாமல் போயிடும். அதனால் நம்ம விசுவாசமாக கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். அங்கே சோதனைக்காரன் ஆண்டவரை முதல்ல சோதிக்கிறான் பிசாசு. அப்போ தான் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவர் உபாகம புஸ்தகத்தை இந்த ஆண்டவர் படித்து அவருடைய இந்த தோல் சுருளை பார்த்து ஆண்டவர் படித்து அந்த வசனத்தை அவர் காட்டுறாருங்க பிசாசுட்ட. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் பக்கம் 234 3ஆம் வசனம். 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். அவங்களுக்கு மன்னானா என்னன்னே தெரியாது. மன்னானா அது தேனாலே செய்யப்பட்ட பணியாரம். நமக்கு சாதாரண சீனி சக்கரை போட்டாலே நமக்கு நாக்கு வழிது, நாக்கு ஊறுது தேன்னாலே. அது தேனினாலே செய்யப்பட்ட பணியாரம். அப்படி ஆண்டவர் அவங்களை போஷித்து நடத்தி கொண்டு வந்த அந்த காரியங்களாம் நீ மறவாமல் இரு. அதனால நீ கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக பார்த்தோம்னா இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார், இயேசு கர்த்தரோடு இருந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசுக்கு பதில் சொல்றாரு. ஏதோ ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு நாள் ஏதோ ஆண்டவர் சொன்னார், புறப்பட்ட வார்த்தை அல்ல. வேறதுலேருந்து ட்ரெயின் கிளம்பிட்டானா கிளம்பி வந்துக்கிட்டுன்னு அர்த்தம், புறப்பட்டுட்டு வரும்பாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டுமாங்க, காரைக்கால் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குமாங்க. ஆனால் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆண்டவரே ஏதோ நான் ஒரு நாளைக்கு கேட்ட வார்த்தை இல்லை ஆண்டவரே, புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நான் பிழைக்கணும் ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னா நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசமாய் புறப்பட்டு என்னை ஆண்டவரை சுத்தப்படுத்த, என்னை விசுவாசிக்க, என்னை நம்ப ஆண்டவரே நீர் உங்களுடைய வார்த்தைகளை தந்திருக்கீங்க ஆண்டவரே. அது 7 தரம் மண் குவியலை புடமுடப்பட்ட சுத்த சொல்லாக இருக்குது. நம்ம விசுவாசிக்க மாட்டோம், அதனால நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. சங்கீத புஸ்தகம் 144 நமக்கு தெரியும். 144 நீங்கள் மனசில் வச்சிங்க. 144 நமக்கு தடை உத்தரவு.
அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை, ஊரில் ஒரு கலவரம்னா தடை உத்தரவு போடுவாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் 144. நான் அப்படிலாம் மனசில் சில வசனங்களை வச்சுக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 144 என்ன சொல்லுது? சங்கீத புஸ்தகம் 144 பக்கம் 760. அங்கே அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வந்து 15ஆம் வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வசனத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அல்ல. கர்த்தரை தெய்வமாய் இன்னைக்கு நான் கொண்டிருக்கிறேனா, கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏதோ ஒரு நாள் எங்கள் அப்பா தாத்தா எங்களுடைய பிதாக்கள் எங்க விசுவாசித்தாங்க, இல்லை ஆண்டவரே நான் உண்மை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். 144. இதை நம்ம மனசில் ஆழமாக எழுதிக்கணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த நாளிலும் நான் ஆபிரகாமை போல விசுவாசித்து வாழணுமே, நான் உத்தமனாக இருக்கணுமே, நம்பணுமே. உத்தமத்துக்கு அர்த்தம் ஆண்டவரை நம்புறது தாங்க. யோபுவுக்கு அநேக காரியங்களை தேவன் காரியங்கள் செய்தார். நண்பர்கள் வந்து அவனை சோதிச்சாங்க, அவனை குற்றம் சொன்னாங்க, குறை சொன்னாங்க, எவ்வளோ பேசி பேசி பார்த்தாங்க. அவங்க வார்த்தையை அவனை தொடவே இல்லை. 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எவ்வளோ பேசுகிறாங்க மணிக்கணக்கில், உங்களுடைய வார்த்தை என்னை தொடமாட்டேங்குதுங்கிறாரு. இப்படி அவங்களுக்கு பதில் சொல்லி யோபு ஆண்டவராலே ஜெயிக்கப்பட்டார். ஆண்டவர் அவர் குறித்து சொல்லும் போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து 634 பக்கம், யோபுவின் புஸ்தகம் பக்கம் 634. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவ்வளோதான். அவனுக்கு அடுத்து ஆரம்பிச்சிடலாம் ஆண்டவர் எல்லாம் அநேக காரியங்களை. அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் முதல்ல சொல்கிற வார்த்தை, அந்த மனுஷன் உத்தமன். முதல்ல அவனுக்கு டைட்டில் பேர், அவனுக்கு தலையெழுத்து பேர் இனிஷியலில் போட்டார். உத்தமன்கிற இனிஷியல் ஆண்டவர் யோபுக்கு போட்டாருங்க. விசுவாசிக்கிற மனுஷன், ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற மனுஷன். ஏன்னா எல்லாம் எழுந்து போனாலும் என்னோட வார்த்தையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வான்னு சொல்லி சவால் விட்டார் சாத்தானுக்கு. இது யோபுக்கு தெரியாது. சாத்தான் சவால் விட்டு சாத்தான் எல்லா விதத்திலும் சோதித்து காரியங்கள் செஞ்ச பிறகும் நான் பாவம் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன், என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், என் கண்களே ஆண்டவரை பார்க்கும் சொல்லி ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த மனுஷன் விசுவாசத்தினாலே அவன் உத்தமனானான். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வரும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் இப்போ உண்மையாக இருக்கிறது பெருசு இல்லை, நான் நேர்மையாக என்னுடைய தொழிலில் நான் நடந்துக்கிட்டேங்கிறத காட்டுறது ஒன்றும் பெருசு இல்லை. நீங்கள் பார்க்குற என்னுடைய உத்தமம், அந்த ஒரு நேர்மையுள்ள ஒரு இருதயம், கபடில்லாத ஒரு இருதயம், ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற அந்த ஒரு உத்தமம் இடத்துல உருவாகணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நீர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்லி வாழ்கிறேனே, அதுதாங்க உத்தமம். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் 12ஆம் சங்கீதத்தில் வாசிச்சோம்ல, சங்கீதம் 12, அதில் பிரதர் சொல்லும் போது அருமையாக சொன்னார் ஒரு வார்த்தை. சங்கீதம் சங்கீதம் சொல்லுங்க, சங்கீதம் 11ஆம் சங்கீதம். இன்னொரு இடத்துல இருக்குது. அந்த அதாவது நெருக்கத்தின் மத்தியில், சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இப்படி நம்முடைய சூழ்நிலை மத்தியில் நாம் ஆண்டவரை நம்பி துதித்து கொண்டே, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற போது அப்பேற்பட்ட இருதயம் தாங்க ஆண்டவருக்கு உத்தமமான இருதயம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு நாளில் வந்த வார்த்தை இல்லை. ஆண்டவரே இந்த நாளில் நான் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே பிழைக்கிறேன், உண்மை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிற நான் பாக்கியவான். ஏதோ ஒரு நாளுக்கு இல்லை ஆண்டவரே, நான் கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய சந்ததி நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்முடைய சந்ததி எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்படி விசுவாசமாக வாழ்ந்த புருஷன் மனைவின்னு சொல்ல முடியும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை எப்பொழுதும் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசமாக வைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய இருதயம் அசைக்கப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும்பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தார். அதுக்கு பிறகுதான் அவர் 100 வயசுல அவர் குழந்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விசுவாசித்து வாழ பழக்கப்படுங்க. நம்மளுக்கு அவிசுவாசம் நம்ம விட்டு நீங்கி போயிடணும்.
ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க எனக்கு விசுவாசம் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களோட அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்று நடக்கல ஆண்டவரே. மத்தேயு 6 நான் படிக்கிறது போல ஆண்டவரே, நான் முதலாவது உங்களை தேட உதவி செய்யுங்க. என் நெருக்கத்தின் மத்தியிலும் சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களோட வார்த்தைகள் என்னை தேற்ற வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் இப்படி ஆண்டவரை நான் வசதியாகிறாமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய நீ வல்லவராக இருக்கிறீர் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாங்க, இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். இந்த வாழ்க்கைக்கு அழைத்தவர் ஏதோ நம்மை சொல்லி அழைச்சிருக்கலாம், யாராவது சகோதரர்களோ சகோதரிகளோ சபையார் மூப்பர்களோ வந்து நம்மளை சத்தியம் சொல்லி அழைச்சிருக்கலாம். ஆனால் நம்மை அந்த தேசத்துக்கு அழைச்சி போய் சேர்க்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதனால் நாம் பயப்படாமல் அவரை பார்த்து அவர் கூட போக நாம் பயணிக்க நாம் தயாராக நம்ம ஒப்பு கொடுக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்துக்கிட்டே வராரு. அநேக காரியங்களை செய்து 4ஆம் அதிகாரம் அநேக விதையின் ஓமானங்கள் சொல்லிக்கிட்டே வந்து விசுவாசமாக இருங்க விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசம் 4:31 ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அப்படின்னு சொல்லி இப்படி விசுவாசத்தை குறித்து பேசிட்டு 33ஆம் வசனம், அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமையினாலே அவருக்கு வசனத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 35ஆம் வசனம், அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். எல்லாரும் இந்த கரையில் நிற்கிறாங்க, அவங்க போக வேண்டியது அக்கறை. நாம் எல்லாருமே பூமியில் இருக்கிறோம், நாங்கள் போக வேண்டியது இந்த பரம தேசம். அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு யாராலையும் முடியாது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை அழைச்சிட்டு போவாங்க. ஆண்டவராக இயேசு, நான் போய் தேட்டரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு நம்மை உயிரோடு எழுப்பி அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த வசனத்தின்படி அன்று சாயங்காலத்திலே அவர்கள் நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகு அங்கே இல்லை. அப்பொழுது பலத்த காற்று சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மீது மோதிட்டு ஆண்டவர் கூட்டு போகிறாங்க. படகுல சீஷர்கள்லாம் போகிறாங்க. புயல் அடிக்குது. தண்ணி வந்து கப்பலில் படவுல தண்ணி நிரம்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் உண்டாயிட்டு மோதிட்டு இயேசு கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அங்கே புயல் அடிக்குது, கப்பலே கவிழ்ந்து விடும் போல இருக்கு. ஆனால் இயேசு தலைவானை வச்சுட்டு தூங்குறார். தலையணையை வைத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, அங்கேயும் அவர் ஆண்டவரே விசுவாசிக்க தெரியல, போதகரே எங்களுக்கு போதிக்கிற மனுஷனே நீ எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சீஷர்கள் எழுப்புறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? செத்து போக போகிறோமே, நீங்கள் பாட்டு தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசுவாங்க எழுப்பி விடுறாங்க, தூக்கத்தை விட்டு கலைக்கிறாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர் அருமையாக சொல்றார் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு காற்றும் கடலும் அமைதலாக போயிடுங்க. ஏன்னா உண்டாக்கின மனுஷன், உண்டாக்கினது தேவன், உண்டாக்கின தேவனே நீ அமைதியாயிருந்தோடனே காற்றும் கடலும் அமைதியாக போயிடுது. ஆண்டவர் வரும்போது கடலும் காற்றும் நின்று போடணும், நின்று போயிடும், கடல் வற்றி போகுங்கிறாங்க. இப்படி ஆண்டவரை நாம் சுவாசிக்காமல் இருந்தோம்னா நம்முடைய காரியங்களில் நாம் ஒரு சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள நம்மளால் போகவே முடியாது. ஆண்டவரே, நான் நம்மை ஆழமாய் நம்பி இந்த இலைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு நீ தொடர்ந்து விசுவாசின் ஆகி தாங்க ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுவை நம்பி நான் வந்திருக்கிறேன். என்னை அக்கறைக்கு அழைச்சிட்டு போகிறது அவருடைய பொறுப்பு. நான் அவருடைய வழிகளை மாத்திரம் பார்த்து எனக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறீங்களே பிரயோஜனமான காரியங்களை, நான் தாழ்மையாக இருக்கணும், பெருமையாக இருக்கக்கூடாது, உள்ளதை உள்ளபடி பேசணும், நான் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நான் இயேசுவை பார்த்து அவருடைய அடிச்சுவடியை பின்பற்றி வர வேண்டும் என்று எனக்கு சொன்னீங்களே ஆண்டவரே. நான் அதை பார்க்கணும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அதை பார்க்க உதவி செய்யுங்க. இப்படி எழுதியிருக்கிறதே என்னை குறித்து ஆண்டவரே, நான் இப்படி இந்த வார்த்தைகளை என் இருதயத்தில் ஆழமாக நம்பிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இப்போ உங்களை என்னுடைய இருதயத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆண்டவர் உங்களையே என்னுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் விழுந்து போயிடக்கூடாது.
அங்கே யோபுவை சோதித்தாரு. சோதிக்கும் பொழுதெல்லாம் காரியங்கள் அவனுக்கு தெரியல யோபுக்கு. ஆனால் நமக்கு ஒன்று தெரியுது. நமக்கு முன்மாதிரியாய் ஆண்டவராய் இயேசு பூமியிலே வந்து என்னை போல உங்களைப் போல பாடுள்ள மனுஷனாய், பசி என்னான்னு தெரியும், தாகம் என்னான்னு அவருக்கு தெரியும், இவருடைய அழுகை தெரியும், கண்ணீர் தெரியும், வலி என்னான்னு நமக்கு அனைவருக்கு தெரியாதுங்க. ஆண்டவருக்கு நம்முடைய குடும்ப வலி ஆண்டவர் உணர்ந்த மனுஷன். பசியினோட வலி யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் பசியை தாங்கி கொண்ட மனுஷன். பசியினாலே ஒரு இடத்துல உட்காந்து ஆண்டவர் குறித்து பேசுகிறாரு. தூக்கமில்லாத மனுஷன் ஆண்டவர் இயேசு. நாமளும் அநேக சூழ்நிலை மத்தியில் நமக்கு வியாதியின் மத்தியில் தூக்கம் இல்லாமல் இருக்குது. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் என்னை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. நான் விசுவாசித்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னை இந்த அக்கறைக்கு கொண்டு இருப்பார் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஆண்டவரே. என்னை உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாடு மனுஷன் என்னென்ன சொன்னார், இங்கே படித்து பாருங்க. என் நாவினாலே பாவம் செய்ய மாட்டேன், என் கண்ணோடைய உடன்படிக்கை பண்ணின நான் பிறருடைய கண்ணிகை நான் எப்படி பார்ப்பேன். எப்போ அந்த மனுஷன் சொல்கிறாருன்னா, தன்னுடைய சூழ்நிலை நெருக்கம் பாடுகள் மத்தியில் ஆண்டவரை பார்க்கும்போது, இதெல்லாம் நான் இப்படி தான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு நான் வாழ்வேன். நான் சொல்லிடுங்க அப்படிலாம் வேதத்தில் அப்படிலாம் இருக்குது. யோபுவின் புஸ்தகம் சொல்லிடுறான், காட்டுறேன் உங்களுக்கு. யோபுவின் புஸ்தகம் நம்ம கேட்டோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. யோபுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சாத்தான் தான் சோதிக்கிறாங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தேவன் தான் இப்படி என்னை சோதிக்கிறான்னு சொல்லி தேவனிடத்தில் தான் யோபு மல்லு கட்டுறாரு. நான் என்ன பாவம் செய்து சொல்லுங்க ஆண்டவரே, என்னிடத்துல நீங்கள் சொல்லுங்க, என்னை சொல்லாமல் தண்டிக்காதீங்க. எப்படி நேர்மையும் தைரியமாக கேட்குற ஆண்டவரே, என்னிடத்துல என் பாவத்தை நீங்கள் சொல்லிட்டு என்னை தண்டிங்கிறாரு. அப்படி அவனுடைய இருதயத்தில் உத்தமம் இருந்ததுங்க. 6ஆம் அதிகாரம், அதுலேயே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் பாருங்க. 6ஆம் அதிகாரத்திலையும் கடைசியாக சொல்றாரு, என் நாவினால் அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவர்களை பகுத்தறியாதோ, என் நாவினால் நான் அக்கிரமமாக நடந்தன, எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் அப்படி முகமுகமாய் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். பத்தொன்பதாம் இப்படி நிறைய சொல்லிட்டு வர அவர் 23ஆம் வசனத்தில் சொல்லி நான் முடிச்சிடறேன். 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய விசுவாசத்தின் அறிக்கை செய்கிறார். நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, 23:8. பின்னாக போனாலும் அவர் இல்லை, இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். என்னை ஆண்டவர் எங்கே அழைச்சிட்டு போறாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நான் என்னோட வாழ்ந்த வாழ்க்கையின் வழிகளை ஆண்டவர் அறிவார். அவர் என்னை சோதிக்கிறார், நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய இதயத்தில் இப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உண்டாகணுங்க. ஆண்டவரே, இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. ஆகியும் என்ன பாவியாக என்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை தெரிந்து கொண்ட நீங்கள் என்னை ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நடத்துறீங்க. நான் என்னுடைய வழியில் போக நான் விரும்புகிறேன், என்னை ஒடுக்கி சீர்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் நம்மை நடத்துவாருங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாருங்க, 23:11. அவர் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை காத்துக்கொண்டேன். இதெல்லாம் அவங்க சகோதரருக்கு முன்னால் சொல்கிற வார்த்தை. அவர் உதடுகளின் கற்பனையை நான் விட்டு பின்வாங்குவதும் இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் அதிகமாக காத்துக்கொண்டேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு தேவனுடைய சாயலையும் சுபாவத்தையும் தரத்தை அவர் நிறைவேற்றுவார். நான் இன்னைக்கு என்னை பார்த்து நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நான் என்னை குறித்து நான் உண்மையை சொல்ல முடியாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் வரும்போது நான் உண்மை போலவே என்னை நீங்கள் உயிரோடு எழுப்புவீங்களே, உங்களுடைய ரூபமாக என்னை மாற்றிடுவீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வராரு. ஆகையால் அவருக்கு முன்பாக நான் கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கிட்டே வராரு. 27ஆம் அதிகாரம் அதிலே யோபு பின் தன் பிரசங்க வாக்கு தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசையிலும் இருக்க மட்டும். என்னுடைய மூச்சு சுவாசனா நம்ம இதை போகிற போக்கில் படிச்சிடக்கூடாது. என்னுடைய மூச்சு என்னிலே இருக்கும் மட்டும், அவருடைய தந்த ஆவி என் சரீரத்திலே நாசியிலே இருக்கும் மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடு பேசுவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை உத்தமன்னு சொல்றதுக்கு பின்னால் இருக்குங்க அநேக காரியங்கள். சும்மா ஆண்டவர் யாரையும் குறித்து யாரையும் நம்பி ஆண்டவர் இணைக்கிட மாட்டார்.
கேட்டது போல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இணங்கவே இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலேயே தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து என்னை பின்பற்றி வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனையிலும் நான் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய நாவுக்கும் கண்களுக்கும் கடிவளம் போடுங்க. நான் உண்மையாக வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் முழங்கால் நாம் தரையிலே படும்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா போதுங்க, நம்முடைய இருதயம் உற்சாகம் அடையும். இப்படி நாம் ஆண்டவரை நம்பி போனோம்னா இந்த வாழ்க்கைக்கு அவர் அக்கறைக்கு நம்ம அவர் மெய்யாகவே நாம் கொண்டு போய் சேர்ப்பாருங்க. அதனால் நாம் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே நீ வரும்போது இந்த இதயத்தில் விசுவாசத்தை காண்பீங்களோ, லூக்கா 18, ஆண்டவரே நான் விசுவாசமாக வாழற ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க தானே, விதைவை போல ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீரே. நம்முடைய இருதயம் இப்படி அசைக்கப்படாமல் இருக்கணுங்க. சூழ்நிலை வரும், காற்று வரும், புயல் வரும், மழை பெய்யும், எது வந்தாலும் பரவாயில்ல. யோபுக்கு எல்லாம் வந்தது, இயேசுக்கு எல்லாம் வந்தது, அவங்கெல்லாம் கலங்கவே இல்லை. ஆண்டவரே நம்பி ஒரு வார்த்தை சொல்றாரு, லூக்கா 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பச்சை மரத்துக்கு இந்த பாடு, லூக்காவின் புஸ்தகம் கடைசியாக சொல்லுவார். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் பக்கம் 120. அங்கே இயேசுவை பார்த்து 27ஆம் வசனம், திரளான கூட்டமான ஜனங்கள் அவருக்கு புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னே சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, உண்மையிலே இயேசுவை பார்த்தாங்க அழுகணும், அதுதான் சரி. ஏன்னா இயேசுவை சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு, அவரை போட்டு அவர் உடம்பெல்லாம் ரத்த காயங்களோடு சாட்டையினாலே அவரை போட்டு பிச்சு ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. ஆண்டவர் அந்த மத்தியிலே சிலுவையை சுமந்து விட்டு போகிறார். எல்லாரும் அவங்க பார்த்து அழுகுறாங்க. அவரை பின் சென்றார்கள், புலம்பி அழுது கொண்டே பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, அதன் மத்தியில் இயேசு அவங்க பக்கமாக திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும் இப்படின்னு சொல்லிட்டு, பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? ஆண்டவராக இயேசுக்கு இந்த உலகம் பொல்லாத காரியங்கள் செய்து ஆண்டவரை சிலுவையிலே கொண்டுதுங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஆண்டவரை பார்த்து வாழ்கிற நமக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளை இந்த உலகம் அவமானப்படுத்த நாம் தயாராக இருக்கணும், நம்மளை அசிங்கமாக பேச நாம் தயாராக இருக்கணும். உங்களை காரித்து உமிழ நாம் ஆண்டவரே, நாம் இணைங்கிற ஆண்டவரே, எனக்கு இது பாக்கியம் ஆண்டவரே. என்னை எங்கள் மாமியார் தானே பேசுகிறாங்க, பேசிட்டு போடுமே. என் புருஷன் தானே என்னை பேசுகிறார், பேசிட்டு போடுமே. என்னுடைய பையன் தானே என்னை பேசிட்டு போடுமே. நான் இணங்கி ஏற்றுக்கிறேனா, இணங்கி என்னை நான் விட்டு கொடுக்குறேனா, எப்படி என்ன நீ பேசலாம்னு சொல்லி நான் வரிச்சு கட்டி நிற்கிறேனா? இல்லை ஆண்டவரே, பச்சை மரமாகி உங்களையே இந்த பூமியிலே அந்த கேடுபடுத்துகிறாங்க ஆண்டவரே. பட்ட மரமாகி எனக்கு இன்னும் எவ்வளவோ பாடுகள் ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொண்ட நீர் எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க, இந்த பூமியிலே நானும் உண்மை போல வாழ முடியுங்கிற நம்பிக்கை தந்திருக்கீங்களா ஆண்டவரே. இந்த நம்பிக்கையிலே நான் வளர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவர் பிரயாணிக்கிற அந்த கப்பலை நாம் ஏறிட்டோம்னா ஆண்டவர் அழைச்சிட்டு விடுவாருங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் சொந்த பாகமாக தொடர்ந்து ஆண்டவரே, இந்த விசுவாச வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஏதோ ஒரு நாளில் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இல்லை, இன்னைக்கு அந்த 144 நான் மறக்கவே கூடாது ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையிலே கர்த்தரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாத மணிக்கு என்னை அவர் நிலைநிறுத்துவார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் சாத்தான் கொண்டு வரலாம் ஆண்டவரே, அனுமதிக்கலாம், நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நான் பரிதபிக்கிற ஆண்டவரே, எனக்காக பரிதபிக்கிற ஆண்டவரே, நீர் எனக்காக ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே, நீர் என்னை கேட்டருள்வீர், எனக்கு உதவி செய்யும் சகாயர் நீர். இப்படியெல்லாம் நம்ம இதயத்தில் ஆழமாக நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையை ஆபிரகாமுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர், ஆபிரகாம் மாத்திரமல்ல, ரோமர் 4ஆம் அதிகாரம் அதையும் சொல்லி நான் ரோமர் 4ஆம் அதிகாரம் நம்ம கேட்டோம். நாம் அதை தொடர்ச்சியாக நாம் படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நமக்கு விளங்கும். அப்படி சந்தேகப்படாமல் 21:4-21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில வார்த்தைகளை ஆழமாக பேசுகிறாங்க. முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே தேவனை மையப்படுத்தி, முழு நிச்சயமாக நம்ம உடனே கொடுத்துருவாங்க சொல்லி அப்படியே ஓடல. தேவனை மையப்படுத்தி சொர்ந்து போகாம. இடையில இன்னொரு வார்த்தை வருது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை நம்பணுமே, விசுவாசிக்கணுமே, நீங்கள் செய்வீங்க ரைட்டு, நான் இப்போ என்ன செய்கிறேன், அவிசுவாசமாக நான் பேசுகிறேன்னா, அதெல்லாம் ஆண்டவருக்கு அப்படி செய்ய மாட்டார், இப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் அவிசுவாசப்பட மாட்டேன். ஆண்டவரே உண்மை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் 10 அது நமக்காக சொல்லி படிக்கக்கூடாதுங்க. ஆண்டவரே எனக்காக அது எழுதியிருக்கீங்க. ஆண்டவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமேன். சதமா சொல்லலாம். ஆமேன், ஆமேன்.